எபிலிட்டி அவன் பயன்படுத்தல. ஐன்ஸ்டீன் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க சார், ஐன்ஸ்டீன் வந்துட்டு 197 ஐக்யூ இருந்துச்சு. அவர் வந்துட்டு பெரிய E=mc² கண்டுபிடிச்சாரு. ஆனா அதே ஐக்யூட அதிகமான ஐக்யூக்கு வந்து அமெரிக்காவில் இருந்தாராமா. ஆனா அவர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாராமா. பிகாஸ் they didn't have a chance. அவர் சான்ஸ் கிடைக்கல. அதனால வந்துட்டு அவருடைய எபிலிட்டி வந்து யாரும் கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவரும் இன்னொரு ஐன்ஸ்டீன் ஆயிருப்பாரு. ஸோ அங்க வந்து ஐடென்டிஃபை வந்து யாருமே மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய கரெக்டான ஸ்டாஃப்ஸோட எபிலிட்டிஸ் வந்து அவர் கரெக்டா ஜட்ஜ் பண்ணல. ஓவர் கான்ஃபிடென்ட்டா எதுவும் பண்ணிடுவாங்க ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி டீம் ஸ்டாஃப். ரொம்ப ஓவரா கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு. நாட் செட்டிங் தி ப்ராப்பர் கோல். அதாவது அந்த குதிரைக்கு வந்து நம்ம எங்க அச்சீவ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ப்ராப்பர் செட்டிங் என்ன, கோல் செட் பண்ண ஃபர்ஸ்ட். இதான் உங்க கோல், இத போகணும் செட் சொல்லியிருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓடுவாங்க. அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. அந்த கோல் அடைய வரைக்கும் அவங்க டான்ஸ் அப்ப ஓடிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கோல் தெரியாதனால அவங்க பாதி ஓடி கிடைச்சிடுறாங்க. ஓடி போய் நின்னுறாங்க. என்னன்னு தெரியாம ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அந்த கோலை செட் பண்றாங்க. டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அல்டிமேட் கோல். அல்டிமேட் கோலை வந்து they didn't understand the members. இதுதான் நம்மளுடைய கட்சி லாஸ்ட் அல்டிமேட் கோல் சொல்லி போட்டு அவர் கரெக்ட்டா செட் பண்ணி கொடுக்கல. லீடர் செட் பண்ணி கொடுக்கல. புரியல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இப்போ எங்களுக்கு அதனால ஒரு இந்த டேவிட் ஸ்பிரிட் என்ற ஒரு அறிஞருடைய ஒரு பொன்மொழி அது எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, நவ் எஸ் ஏ ஹெச்எம் ஐ ஃபீல், அது நான் நினைக்கிறேன். எனக்கு யாருடைய ஞாபகம் வருதுன்னா அந்த டேவிட்